Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கடலூர் மக்களவை தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் சார்பில் யார் யார் களமிறங்கக்கூடும் என்பது குறித்து பேசப்படும் பெயர்கள் பகுதியில் பார்க்கலாம். விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், தற்பொழுது மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கடலூர் தொகுதியில யார் யார் எந்தெந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் போட்டியிட போறாங்க, விரிவான தகவல்கள். தற்போது கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த டிஆர்விஎஸ் ரமேஷ் இருக்கிறார். ஆனால் அவர் கொலை வழக்கில் இருக்கும் காரணத்தினால் அவருக்கு மீண்டும் வழங்கப்படாது என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இன்னும் திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ முடிவு பெறாத நிலையில் மக்களிடம் பேச்சுவார்த்தையாக இருக்கும் சில உறுப்பினர்கள் நாம் பார்த்தோம் என்றால், திமுகவை பொறுத்தவரை தற்போது கடலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ஐயப்பனின் மகன் டாக்டர் பிரவீனுக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக விருத்தாச்சலம் பகுதியை சேர்ந்த இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ்குமார், இவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை செல்வநாதன் அண்ணன் செல்லூராசு முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் பேரும் பேசப்படுகிறது. அதே சமயத்தில் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவரது மகன் அண்ணாகிராமம் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன், அவரது பெயரும் திமுகவை பொறுத்தவரைக்கும் பேசப்படுகிறது. இந்த 3 பேரும் குறிப்பாக நேர்காணலிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 18 பேர் நேர்காணலில் கலந்து கொண்டதாலும் இவர்கள் 3 பேர் அதிகமாக பேசப்படுகிறது. திமுக பொறுத்தவரைக்கும் இந்த நிலை, திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரசுக்கு கடலூர் நாடாளுமன்றம் ஒதுக்கப்பட்டால் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரிக்கு கடலூர் தொகுதி ஒதுக்கப்படலாம் என்றும் பேசப்பட்டு வருகிறது. திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி முடிவு செய்தால்தான் இவர்களில் யார் உறுதி செய்யப்படுவார்கள் என்று தலைமை முடிவெடுக்கும் என்று அவர்கள் தகவலாக உள்ளது. அதேபோல் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் முதலாக இருப்பது நத்தம் கோபு என்கிற ரகுராமன். இவர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் பேரும் பேசப்படுகிறது. அடுத்ததாக GJ குமார் என்பவர், அவர் மாவட்ட அவைத்தலைவராக இருக்கிறார். அவர் பேரும் சொல்லப்படுகிறது. அதேபோல் அருளழகன் என்பவர் மாவட்ட துணை தலைவராக இருக்கிறார், துணை செயலாளராக இருக்கிறார். அதிமுக பொறுத்தவரைக்கும் இந்த 3 பேரும் பேசப்படுகிறது. ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு மாறினால் பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது வேறு ஏதோ கட்சி வந்தால் இந்த பெயர்களும் மாறலாம். அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் சாய் சுரேஷ் என்பவர் பெயர் பேசப்படுகிறது. இவர் OBC அணியின் மாநில தலைவராக இருக்கிறார். இவர் பெயரும் பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மணிகண்டன் என்பவர் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவராக இருக்கிறார். அவர் பேரும் பேசப்படுகிறது. இப்படி 3 கட்சியிலும் இவர்கள் பெயர் பேசப்பட்டாலும் இதில் மாற்றம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கடைசியான இறுதியான முடிவு தலைமை எடுக்கும் முடிவாகத்தான் இருக்கிறது. மக்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பெயர்களெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. இது உறுதியான தகவலை மாநில தலைமைதான், மாநில கட்சிகள் தான் முடிவு செய்யும் என்றும் பேசப்படுகிறது. கடலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக, பாஜக, அதிமுக போன்ற கட்சிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கு என்பது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.